இந்தியாவுடைய தேசிய மொழி என்று ஒரு மொழியை நாம் எல்லாம் சொல்லணும், எந்த மொழியை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. காகிதம் இல்ல எந்திரிக்கிறாரு, நோ மிஸ்டர் நேரு, நம்ம இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்கிறாரு. அஃப்கோர்ஸ் பீகாக் மயில் அப்படின்னு சொல்லி நேரு சொல்றாரு. நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பறவை என்பது காகம் தான். காகத்தை தானே நீங்கள் தேசிய பறவையாக அங்கீகரித்திருக்க வேண்டும். நம்மளுடைய தேசிய விலங்கு எதுன்னு கேட்கிறாரு. புலி, டைகர் அப்படிங்கிறாரு. இந்தியாவுடைய மூளை முடுக்கலுக்கெல்லாம் ஜனத்தொகையில் பெருகி இருப்பது நாய்களே. அப்ப நீங்க நாயை தானே இந்தியாவுடைய தேசிய விலங்காக அங்கீகரிக்கணும். அப்ப பெரும்பான்மை வாதம் இங்கே எடுபடாது மிஸ்டர் நேரு அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறாரு. உடனே காகிதம் இல்லத்துக்கு மத சாயம் பூசுறாரா நேரு. என்ன சொல்றாரு? ஓகே மிஸ்டர் காகிதம் இல்லத், நீங்கள் உருதை இந்தியாவுடைய தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி போடுறாரு. அப்ப காகிதம் இல்லத் சொல்கிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழிங்கிறார். அடுத்து சொல்றாரு, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன்கிறார். இந்த விஷயத்தை சொல்லி தமிழை இந்தியாவுடைய தேசிய மொழியாக்க வேண்டும் என்ற குரலை முதலில் பாராளுமன்றத்தில் ஒலித்தவர் யாருன்னா காகிதம் இல்லத். தமிழர்கள் அந்த குடியை எங்கேயுமே உள்ள மதமே மாறினாலும் அங்கே குடியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் ராவுத்தர் என்ற குடி. ராவுத்தர்கள் என்பவர்கள் குதிரை வணிகம் செய்தவர்கள். குதிரைகளை பராமரிப்பாங்க, குதிரைகளை இனப்பெருக்கம் செய்வாங்க. அவர்கள் மிக குதிரை மீது ஏறி சண்டை போடுவதில் வல்லுநர்களாக இருந்தார்கள். அதனால குதிரை வீரர்களாகவும் வேலை செஞ்சாங்க. அதே போல மரக்காயருடைய அடிப்படை தொழில் மரக்கலங்கள் செய்வது. மீனவர்களுக்கு போட் செய்யறதா இருக்கட்டும், கப்பல் செய்யறதா இருக்கட்டும், வணிகர்களாகவும், கப்பல் செய்யறதா வணிகர்களாகவும் இருப்பார்கள், மீனவர்களாகவும் இருப்பார்கள். இதுக்கப்புறம் மாப்பிள முஸ்லீம் கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருப்பாங்க. இந்த மாப்பிள முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட மரக்காயர் போலவே இந்த வியாபாரம் செய்தவர்கள், வணிகம் செய்தவர்கள், மீன் பிடித்தவர்கள். ஆனா இவர்களுடைய தாய்மொழி தமிழ் தான். ஆனா கால ஓட்டத்தில் மலையாளமும் தமிழும் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அப்படியே இன்னைக்கு மலையாளிகளாக மாறிவிட்டார்கள். அடுத்த ஒரு முக்கியமான சமூகம் என்பதுன்னு லெப்பை என்று சொல்வார்கள். இப்போ அந்த காலத்தில் தோல் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆபரணங்கள், அணிகலன்கள் இதெல்லாம் இருக்கும். அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல போடக்கூடிய கவசங்கள் கூட தோல்ல செய்யப்பட்ட கவசங்கள்லாம் இருக்கும். அது செய்வாங்க. அவங்களோட தொழில் என்பது நெசவாளர்கள். இதில் இப்போ நைனார் பட்டம் இதெல்லாம் லெப்பைகளுக்கு இருக்குங்கிறாங்க. எல்லாமே எதை வெளிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் தமிழர்களும் நட்பாக இருந்தார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய தமிழர்கள் தான், அவர்கள் இனத்தால் வேறுபட்டவர்கள் அல்ல. मुस्लिम्स को बीजेपी का वोटर बनाने की कोशिश करें, पर कई लोग कंफ्यूज। अगर आपको इस चीज को सिंप्लीफाई करना है तो अशरफ समाज ब्राह्मण जैसा है, अल्जफ वैश्य और शूद्र जैसा, और अर्जल मान लो दलित। अल्जफ और अर्जल मुस्लिम समाज में सबसे पिछड़े हुए माने जाते हैं और उनको मिलाकर कहा जाता है पसमंदा। पसमंदा मुस्लिम्स का जो टर्म है आसान है समझना, पर अनफॉर्चुनेटली एक्टिविस्ट कहते हैं कि 85% से ज्यादा मुस्लिम्स इंडिया में एक्चुअली पसमंदा है। अब इस सिस्टम को देखकर आप सोच रहे होंगे कि स्कॉलर्स कहते हैं कि तमिलनाडु में मुस्लिम्स के बीच भेदभाव ना कास्ट का है और ना क्लास का है, बल्कि वो निर्भर करता है कि आपके पूर्वज कहां से थे। सबसे टॉप पर है वो मुस्लिम्स जिनके पूर्वज अरब थे, फिर आते हैं वो मुस्लिम्स जिनके पूर्वज तमिलनाडु से ही थे पर उन्होंने इस्लाम बाद में अपनाया, और दक्कनी मुस्लिम्स जो इंडिया के दूसरे भागों से तमिलनाडु आए। केरला की बात करें तो उधर तो मुस्लिम की दूसरी कैटेगरी है, थंगल्स, अरबीज, मलाबरी और ओसन पुसलन। थंगल और अरबीज अपर कास्ट मुस्लिम्स है, क्योंकि कहा जाता है कि थंगल्स का वंश प्रॉफिट मोहम्मद से है और अरबीज का वंश अरब के लोगों से है, जबकि ओसान और पुसलन जो नाई और मछियारे हैं उनको पिछड़ देगा। सर्च बाय नहीं है, पर कई पसमंदा समाज के लोगों को आज भी डिस्क्रिमिनेशन से गुजरना पड़ता है। ये है एक बहुत पॉपुलर मुस्लिम मैट्रिमोनियल वेबसाइट का पेज। इस पेज पर वापस से गौर डालिए। इस पर आपको दिखेगा सर्च बाय कास्ट फीचर, जो हमें दिखाता है कि मुस्लिम समाज में शादी के लिए भी कास्ट जानना बहुत जरूरी है। क्योंकि खान साहब कहेंगे अंसारी हमसे नीचा है, और अंसारी धोबी के यहाँ नहीं करेगा, कहेगा कि धोबी हमसे नीचा है। धोबी फकीर के यहाँ नहीं करेगा, कहेगा ये हमसे नीचा है। इसी वजह से आपको कई मैट्रिमोनियल एड्स मिलेंगे जो कास्ट की बात करते हैं। मरकज इंडिया के फॉर्मर जज ने एक इंसिडेंट के बारे में बात करी, जहां उत्तर प्रदेश के बंदा शहर में एक मुस्लिम लड़की थी जो एक जमाने में राजपूत कम्युनिटी से थी, पर उन्होंने इस्लाम अपना लिया। ये लड़की एक दलित हिंदू मैजिस्ट्रेट के साथ प्यार में पड़ गई। उस लड़के ने डिसाइड किया कि वो लड़की से शादी करे, पर लड़की के परिवार वाले ने ये लड़की एक दलित हिंदू मैजिस्ट्रेट के साथ प्यार में पड़ गई। उस लड़के ने डिसाइड किया कि वो इस्लाम अपना लेगा ताकि वो लड़की से शादी कर ले, पर लड़की के परिवार वाले ने उस मैजिस्ट्रेट लड़के को बोला कि अगर उसने उनकी लड़की के साथ शादी करने की कोशिश करी तो वो उसको मार देगा। उनका कहना था हमने अपना धर्म जरूर बदला है पर कास्ट नहीं, जिसका मतलब कि धर्म चेंज कर लो आप, पर आपकी भी बड़े आप हो जाओ, लेकिन वो अभी भी उनकी शान समझी जाती है। और ये चीज शादी तक सीमित नहीं है। मैं अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी में पढ़ता था। इस इंस्टीट्यूशन में धर्म का कभी मुद्दा नहीं था, बल्कि मेरी कास्ट का था। ये लिखा गया एक ब्लॉग में जून 2019 में, जिसके बारे में मुस्लिम समाज में बहुत स्टूडेंट्स नहीं करते थे। प्रोफेसर्स भी कई बार पूछे थे कि तुम्हारी कास्ट क्या है, अच्छा अब्बा क्या करते हैं, उनका सरनेम बताओ। प्रोफेसर्स ये मान लेते थे कि जो लोअर कास्ट के बताया। AMU के एक एक्स स्टूडेंट अब्दुल्ला मंसूर ने कहा कि आप एक कास्ट बड़े खानदान के हैं, बड़े पोस्ट पर हैं,
तो अभी तक अपने घर में बैठने भी नहीं देते हैं साथ में। बिहार के मुजफ्फरपुर के एक मुस्लिम मोहल्ले में ये एक रोड कि कई दलित मुस्लिम्स को नॉन दलित्स अपनी शादियों में नहीं बुलाते, और बुलाते भी हैं तो उनको अलग बैठने के लिए बोला। कब्रिस्तान अलग है, दुनिया का कब्रिस्तान अलग है, और लोग कहते हैं अनटचेबल नहीं है। केरला में भी जहाँ ये सिस्टम चाहे ना फॉलो किया जाए, पर उधर भी इस तरीके का डिस्क्रिमिनेशन है। 31 साल के शिहाब के 2 हेयर सैलून है केरला के मल्लपुरम डिस्ट्रिक्ट में। पैसा वो अच्छा कमा रहे, पर वो कहते कि कई मौलाना उनके घर में खाते नहीं। क्यों? कम्युनिटी से है। शिहाब कहते कि मेरे पास पैसा जरूर है, पर पैसा मेरी कास्ट आइडेंटिटी नहीं छुपा सकता। आप देख रिप्रेजेंट करना चाहते थे। जब एक जर्नलिस्ट ने कुछ पिछड़े हुए लोकल मुस्लिम से इस चीज के बारे में पूछा तो उनका ये जवाब था। दोनों तरफ से, उधर के फॉरवर्ड और इधर के फॉरवर्ड मिल करके इस किस्म का संगठन बनाते हैं। एक दूध गर्म करता है, दूसरा उसमें जोरन डालता है और सांप्रदायिकता का दही जमा करके राज करना चाहते हैं। ये दोनों तरफ के फॉरवर्ड। जर्नलिस्ट और पॉलिटिशियन अली अनवर कहते हैं कि पिछड़े ना ही रिलीजियस और ना ही पॉलिटिकल बॉडीज में ढंग का रिप्रेजेंटेशन है। कई मुस्लिम ऑर्गेनाइजेशंस में अशरफ मुस्लिम्स की डोमिनेशन है, और ये हम पॉलिटिक्स में भी देख सकते हैं। अगर हम 50 साल का डेटा देखें लोकसभा इलेक्शंस का, तो अशरफ मुस्लिम्स की 2.1% पॉपुलेशन है, पर उनको सीटें मिली 4.5%, जबकि पसमंदा मुस्लिम जिनकी पॉपुलेशन 11.4% है, उनको बस 0.8% सीट्स मिली है। इसी वजह से कई पसमंदा एक्टिविस्ट ने आर्ग्यू किया है कि उनको शेड्यूल कास्ट का स्टेटस दिया जाए। 1990 में करीब 85% लोअर कास्ट मुस्लिम्स को ओबीसी का स्टेटस मिला था, पर शेड्यूल कास्ट का नहीं, क्योंकि 1950 में इंडियन सरकार ने कहा था कि शेड्यूल कास्ट का स्टेटस बस हिंदूज को मिलेगा। अब ओबीसी क्लासिफिकेशन से पसमंदा मुस्लिम्स को एजुकेशनल इंस्टीट्यूट्स में रिजर्वेशन मिल जाती है, पर पॉलिटिकल रिप्रेजेंटेशन में नहीं। इसी वजह से वो शेड्यूल्स को एजुकेशनल इंस्टीट्यूट्स में रिजर्वेशन मिल जाती है, पर पॉलिटिकल रिप्रेजेंटेशन में नहीं। इसी वजह से वो शेड्यूल कास्ट स्टेटस की मांग कर रहे हैं। फजल इस बात से सहमत नहीं है। वो कहते हैं कि चाहे आपको दलित मुस्लिम्स मस्जिद में मिल जाए, पर नमाज के दौरान वो सबसे पीछे खड़े होंगे। कई लोग ये दावा करते हैं कि प्रॉफिट मोहम्मद ने कभी भी कास्टिज्म के बारे में बात नहीं करी, और इसी चीज के लिए मैं आपको इतिहास बताना चाहता हूँ इस्लाम का। ये है अरेबियन पेनिनसुला, जिसको इस्लाम की मातृभूमि मानी जाती है। 7वीं सदी में अरब समाज ट्राइब की बेसिस पर बटा हुआ था। कुछ ट्राइब थी जो बहुत पावरफुल थी, जैसे कुरैश, जबकि दूसरी ट्राइब थी जैसे खजराज, इनके पास इतनी पावर नहीं थी। इसी समय प्रॉफिट मोहम्मद लोगों को प्रीच करने लग गए। वो खुद कुरैश ट्राइब से थे, जिसका हाई स्टेटस था, पर वो बोलने लग गए कि उनके समाज में कुछ भेदभाव नहीं हो। इसी वजह से वो लोग जिनके खिलाफ भेदभाव किया जा रहा था समाज में, वो प्रॉफिट मोहम्मद की बातों से बहुत अट्रैक्टेड हो गए। तो अब सवाल है कि इस्लाम इधर से इस्लामिया में तमाम इंसान चाहता हूँ एक हिस्ट्री लेसन। प्रॉफिट मोहम्मद अरेबिया में 22 साल तक रहे। முகம் தெரியாத நபருடன் திருமணம், பாலுறவு, பிறகு விவாகரத்து, இவை எல்லாமே முன்னாள் கணவனை அடைவதற்காக முஸ்லிம் பெண்கள் ஏராளமான பணம் கொடுத்து அனுபவிக்கும் துயரங்கள். அந்த வேதனையை அனுபவிக்க பல முஸ்லிம் பெண்கள் ஹலாலா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய திருமணத்துக்காக ஏராளமான தொகையை செலவிடுகிறார்கள். இந்த சேவையை வழங்க பல இணையதள சேவை நிறுவனங்கள் அந்த பெண்களிடமிருந்து பெருமளவு கட்டணம் வசூலிக்கின்றன. இது பிபிசி புலனாய்வு மூலம் வெளிப்பட்ட தகவல். அது பற்றிய விவரம் இதோ. ஃபரா, இது அந்த பெண்ணின் உண்மையான பெயர் அல்ல. ஃபரா தனது 20 வயதுகளில் இருக்கும்போது தனது வருங்கால கணவரை சந்தித்தார். அவர் குடும்ப நண்பர் ஒருவரின் மூலம் ஃபராவிற்கு அறிமுகமானார். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் குழந்தை பெற்றுக் கொண்டனர். ஆனால் அப்போதிலிருந்து அவர் தன்னை துன்புறுத்த தொடங்கியதாக ஃபரா தெரிவிக்கிறார். மாதவிலக்கு காலத்தில் பெண்கள் தூய்மை இழக்கிறார்களா? பணம் வேண்டும் என்று முதல் முறையாக அவர் தன்னை துன்புறுத்த தொடங்கியதாக பிபிசியின் ஆசிய சேவையிடம் ஃபரா தெரிவித்துள்ளார். எனது முடியை பிடித்து தரதரவென 2 அறைகளை தாண்டி வெளியே இழுத்து கொண்டு வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்த முயற்சி செய்தார். சில சமயங்களில் அவர் மிகவும் மோசமாக நடந்து கொள்வார். இந்த நிலை மாறும் என ஃபரா நம்பினார். ஆனால் அவர் கணவரின் நடத்தை அதைவிட மோசமாகத்தான் மாறிக்கொண்டிருந்தது. குறுஞ்செய்தியின் வழியாக அவரை விவாகரத்து செய்யும் அளவிற்கு அவரின் நடத்தை மோசமாகியிருந்தது. யார் இந்த அண்டர்டேக்கர்? நான் குழந்தைகளுடன் வீட்டில் இருந்தேன். அவர் எனது அலுவலகத்தில் இருந்தார். எங்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து தலாக் 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 என்று அவர் குறுஞ்செய்தி அனுப்பினார். இந்த விவாகரத்து முறை பல இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சில இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரிட்டனில் இம்முறையின் மூலம் எத்தனை பெண்கள் விவாகரத்து பெற்றுள்ளனர் என்ற தகவல்களை அறிய வாய்ப்பில்லை. சர்ச்சையை கிளப்பும் ஆண்குறி இருக்கை அலைபேசி என்னிடம் இருந்தது. அதை நான் எனது தந்தையிடம் காண்பித்தேன். அவருடனே உனது திருமணம் முறிந்துவிட்டது,
நீ அவரிடம் திரும்ப செல்ல முடியாது என்று தெரிவித்தார். என் மனம் சுக்கு நூறாகி போனது. ஆனால் என்னுடைய முன்னாள் கணவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் அவரை நான் மிகவும் நேசித்தேன். அதேபோல தனது முன்னாள் கணவரும் அவரை விவாகரத்து செய்தது குறித்து வருத்தமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் சர்ச்சைக்குரிய ஒரு திருமண முறையான ஹலாலாவை ஃபரா அணுக நேர்ந்தது. இந்த திருமண முறை முஸ்லிம்களில் ஒரு சிறிய குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் மும்முறை தலாக்கையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தம்பதிகள் விவாகரத்து செய்து கொண்ட பின்னர் மீண்டும் இணைய விரும்பினால் ஹலாலா முறைதான் ஒரே வழி என்று அவர்கள் நம்பினார்கள். ஹலாலா என்பது விவாகரத்து ஆன ஒரு பெண் முகம் தெரியாத வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு முழுமையாக அவருடன் இணைந்து வாழ்ந்து பின் விவாகரத்து பெறுவது. இவ்வாறு செய்தால் மட்டுமே அவரால் திரும்பவும் முதல் கணவரை திருமணம் செய்து கொள்ள முடியும். விவாகரத்து குறித்து பெண்களுக்கு ஆலோசனை வழங்கும் கிழக்கு லண்டனில் உள்ள இஸ்லாம் ஷரியா கவுன்சில் இந்த ஹலாலா திருமணங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. இது ஒரு போலியான திருமணம். இது பணம் சம்பாதிப்பதற்கான வழியாக கருதப்படுகிறது. மேலும் பலவீனமானவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் என அந்த அமைப்பைச் சேர்ந்த கோலா ஹசன் தெரிவிக்கிறார். இது மன்னிக்க முடியாத கொடுமை. ஹலாலா திருமணத்தை தவிர்க்க உதவிகளை நாடலாம் அல்லது ஆலோசனை பெறலாம். எவரையும் இந்த ஹலாலா திருமணத்தை செய்து கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். இதையெல்லாம் கேட்ட பிறகு ஹலாலா திருமணம் செய்து அதில் பல கொடுமைகளை அனுபவித்து அதன் பிறகு தனது முதல் கணவருடன் மீண்டும் சேரும் முடிவிலிருந்து பின்வாங்கிவிட்டார் ஃபரா. ஆனால் என்னை போல ஏராளமான பெண்கள் எப்படியாவது தீர்வு கிடைக்காதா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என எச்சரிக்கிறார் ஃபரா. விவாகரத்து பெற்றுவிட்டு வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்களின் நிலையில் இருந்தால் ஒழிய பெண்களின் வலியை புரிந்து கொள்ள முடியாது. இப்போது என்னை கேட்டால் நான் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஒருவரிடம் சேர்ந்து வாழ இன்னொருவருடன் என் உடலை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எனது முன்னாள் கணவருடன் சேர்ந்து எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நான் தயாராகவே இருந்தேன் என்கிறார் ஃபரா.